இன்றைக்கி வார்த்தையை கனப்படுத்தும்படி நம்ம எல்லோரும் எழுந்து ஒரு 2 வேத பகுதியை வாசிக்க போகிறோம். ஏசாயா 9, மத்தேயு 4. ஃபஸ்ட்டு ஏசாயா 9 ஒரு 6 வசனம், மத்தேயு 4 ஒரு 6 வசனம். அதே தான் இருக்கும், அங்கேயும் இங்கேயும் இருக்கும். அதுக்காக தான் உங்களை அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படியே சின்ன பிள்ளைகளாம் உங்களுக்கு பைபிள் இல்லைன்னாலும் நீங்கள் கவனிங்க. பைபிள் வச்சுருக்கவங்க பைபிளோடு எழுந்து பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அதில் ஆண்டவருடைய அந்த 5 நாமெல்லாம் வரும். ஏசாயா 9ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 815வது பக்கம், 14, 15வது பக்கம். சின்ன பிள்ளைங்க பக்கத்தை பார்த்து எடுங்க. ஏசாயா 9, 1லேருந்து ஒரு 6 வசனத்தை வாசிட்டு புதிய ஏற்பாட்டில் ஒரு 6 வசனம். அப்புறம் உட்காந்து நீங்கள் வசனம் தான் கேட்க போகிறீங்க. 9:1 ஆகிலும்னு இருக்கும். சேர்ந்து படிக்கலாங்களா? ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறச்சாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மில்லாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. இப்போ ஏசாயாவில் 6 வசனம் வாசித்தோம். மத்தேயு திருப்புங்க அப்படியே. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12லேருந்து 16. யோவான் காவலில் இருக்கும். 12லேருந்து ஒரு 17 வரைக்கும் கூட வாசிக்கலாம். ஓகே. 12 யோவான் படிக்கலாமா? 4:12. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகள் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளிலும் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருளுக்கு வெளிச்சம் உதித்ததென்று ஏசாயா தீர்க்கதரிசனங்கள் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கம் பண்ணினார். அப்படி கண்களை மூடுங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. பரிசுத்த நல்ல பிதாவே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க இன்றைக்கி நாங்கள் யாரும் சர்ச்சுக்கு வரல. தெய்வந்தான் வார்த்தை, வார்த்தை தான் தெய்வம். ஆண்டவரே, கிறிஸ்மஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மற்ற காரியங்கள் எல்லாம் கிஃப்ட்டு கொடுக்கறது நல்லது. அதை பார்க்க உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு மிக மிக நல்லது அப்பா. இந்த கிறிஸ்மஸ் செய்தியின் மூலம் சிறு பிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் வண்ணம், வாலிபர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம், சகோதர சகோதரர்கள் அடியேன் புரிந்து கொள்ளும் வண்ணம் நீங்கள் வசனத்தின் மூலம் பேசுங்க. குறிப்பெடுப்பது மாத்திரமல்ல, வசனமாகவே ஏற்றுக்கொள்ளட்டும். கண்ணும் கருத்துமாய் கருத்தாயிருந்து தெய்வம் பேசுகிறார் என்று வசனத்துக்கு நடுங்குறவளையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னி நீங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்பது மாத்திரமல்ல, அடியேன் பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, திருச்சபை மக்கள் குறிப்பெடுப்பது கேட்பது மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாரும் அதன் பிரகாரம் நடக்க எங்களுக்கு கருத்தாய் போதிக்கிறீர். எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படி தயவுசெய்து உட்காருங்க. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு இதே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 15 பாருங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள்
பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு கிரேட் லைட். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம், அதான் கிரேட் லைட். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயாவில் வாசித்தோம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இங்கே நடந்தது. இப்போ ஜீசஸ் காலத்தில் தான் அது நடந்தது. அந்த வசனமும் இந்த வசனம் படிக்க சொன்னோம் பார்த்தீங்களா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் மத்திய 4 அதிகாரம் இப்போ படித்ததையும். அப்போ அப்படியே நிறைவேறுகிறத பார்க்குறோம். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஜீசஸ் இயேசுன்னு பேர் வராது, ஆனால் ஹீப்ருவில் மேசியான்னு வர அவங்க காத்திருந்தாங்க. ஆதி ஆமத்திலே ஆதாமுக்கே ஸ்திரியின் வித்து தலையை நசுக்குவார். அங்கேயே ஜீசஸை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அப்படியே ஸ்டெப்பாக நீங்கள் யாக்கோபுடைய 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தில் தான் இயேசு வருவார்னு தீர்க்க தரிசனமாக என்னப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டது. பிழையாம் காலத்தில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு ஜீசஸை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தீர்க்கதரிசி காலத்தில் நீங்கள் படித்து பாருங்களேன். மீகா காலத்தில் பெத்லேகேமில் தான் இயேசு என்ன செய்வார், பிறப்பார். கவனிக்கிறீங்களா? வேர்ல்டில் எத்தனையோ நாடு இருந்தாலும் எப்ராத்தை எண்ணப்பட்ட பெத்லேகமே நீ ஆயிரங்களில் சின்னதாக இருந்தாலும் இஸ்ரவேல் ஆள போகிறவர் உன்னிடத்துலேருந்து புறப்படுவார்னு சொல்லி மீகா அன்னைக்கே ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். நம்ம இப்போ படித்தோம் பார்த்தீங்களா? ஏசியாவுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுன்னு சொல்லி இன்னும் இம்மானுவேல்னு சொல்லி கூட ஏசாயாவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்க. அப்படியே ஒவ்வொரு இப்போ பாருங்கள், இப்போ 2024, அப்போ ஆதாமுலேருந்து ஜீசஸ் வரைக்கும் 4000 ஆண்டு. இப்போ ஜீசஸ் பிறந்து 2024 வந்துருச்சு. நல்லா கவனிங்க. அப்போ ஆதிகாமத்தில் சொல்லப்பட்டது அப்படியே ஜனங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, அப்புறம் இருளில் இருப்பாங்க. இந்த இருள் வெளிச்சத்துக்கு நான் அப்புறம் விளக்கம் கொடுக்குறேன். இன்னும் சொல்ல போனால் முதல்ல இந்த இருளை குறித்து நான் சொல்கிறேன். இருளுங்கிறது ஆவிக்குரிய அர்த்தத்தில் உலகப்பிரமான இருள், இந்த இருள் அது ஒரு இருள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்க எல்லா பீரியடிலும் பாவ இருள். ஆதாம் காலத்துலேருந்து ஒவ்வொரு பீரியடு காலத்தில் ஏன் இப்பையும் இன்னும் ஜனங்கள் இந்த பாவங்கிற இருளில் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வியாதிங்கிற இருள், குறிப்பெடுக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. பாவங்கிற இருளில் இன்னும் ஜனங்க இருக்காங்க. இன்னும் வியாதி இருக்குது, வியாதிங்கிற இருளில் இருக்கிறாங்க. அடுத்து ஒரு இருள், மரண இருள். இன்னும் ஜனங்கள் மரணத்தை நோக்கி, தெய்வத்தை அறியாதபடி, பரலோகத்தை அறியாதபடி காரிருள், இருள் இடமாகிய நரகத்தை நோக்கி மரண இருளில் போய் கொண்டு இருக்கிறாங்க. சிலர் இறந்துட்டாங்க. இன்னும் ஜனங்கள் அறியாமையில் இருக்கிறாங்க, மூட நம்பிக்கை இருக்கு. இன்னும் தேசத்தில் விக்கிரக ஆராதனை தலைவிரித்து ஆடுகிறது. பாவங்கள் தண்ணீரை போல மனிதன் பருகிறான். ஒரு வாழை மரத்தை வெட்டுற மாதிரி மனிதனை நடு ரோட்டில் வெட்டி தூக்கி எறிகிறான். இன்னைக்கும் லஞ்சம். தேசம் கடைசி காலத்தில் இப்பேற்பட்ட இருளில் இருக்கிறது. இன்னும் சிலர் சமாதானம் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கடனால். இப்படி பலவித இருளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆவிக்குரிய இருள் இதெல்லாம், நான் பூமிக்குரிய இருளை பேசலை. இது ஆதாம் காலத்திலிருந்து முதல் குடும்பத்திலே ஒரு கொலை விழுந்தது. காயின் ஆபேலை என்ன செஞ்சான், கொலை செய்ததை பார்த்தான். சாம் சரியில்லை. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் இருள் இருக்கிறது. ஒரு காலத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் இருளில் இருந்தோம், பாவ இருளில் இருந்தோம், மரண இருளில் இருந்தோம், வியாதிங்கிற இருளில் இருந்தோம். அறியாமை, ஜீசஸ் அறியாதபடி புனிதர்களை, கல்லை, மண்ணை, ஒரு வெளிச்சம் வந்தவன் அப்படியே கும்பிடுறது, அப்படி ஒன்றுமே புரியல. பாரம்பரியமாக அப்படியே தெய்வம் யாருன்னு தெரியாதபடி மனிதர்களை நம்ம வணங்கிட்டு வந்தது. அது தெரியாமல், அது தப்பு பண்ணலை, நம்ம அது தெரியல. இந்த ஒளி வந்த பிறகு, அது செய்தியில் கேட்பீங்க, ஒளி வந்த பிறகு நமக்கு இருளெல்லாம் போயிடுச்சு. இப்படி மூட நம்பிக்கை, பாரம்பரியம், நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, இப்படி பலவிதமான இருளில் இருந்தோம். இந்த வசன பிரகாரம் மத்தேயு 4 அன்னைக்கு 13 பாருங்க, 4:13, நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளில் எல்லைகளில் இருக்கும் கடற்கரை அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார்.
கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலின் நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சம், கிரேட் லைட், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா 9 படித்தோம் பார்த்தீங்களா, 6 வசனம். அந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி என்ன செஞ்சது, நடந்தது. இப்போ கவனிங்க, ஒரு 4 குறிப்பை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 4 குறிப்பில் முதல் குறிப்பு, இயேசு கிறிஸ்து கர்த்தர் இந்த உலகத்தில் பெரிய வெளிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பெரிய வெளிச்சம். நீங்கள் முதல் பாருங்க, கிரியேஷன் படைக்கும் போது வெளிச்சம் உண்டாக கடவுள் தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் 4வது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் வருது. ஆனால் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஒளியை கொடுக்குது. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்தது. நல்லா கவனிங்க, கர்த்தர் படைச்சது எப்படிங்க ஒழுங்கின்மையா மாறும்? ஆதியாகமம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியனா பரலோகத்தையும் பூமியெல்லாம் படைச்சார். ஆனால் 2வது வசனம் பார்க்கும்போது அது ஒழுங்கின்மையும் அது வெறுமை. அங்கே என்ன வார்த்தை வருது? இருள். இன்னைக்கு செய்தியில் இருள் வெளிச்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன செஞ்சார்? அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ தான் தேவன் வந்து எல்லாமே அப்படியே உலகமே இருள். இது யாராலனா லூசிபர் அவனுடைய பெருமையினாலே மேட்டுமையினாலே நன்றாய் உண்டாக உலகம் அவனாலே அந்த காரியம் வந்தாலும் கர்த்தர் தான் அழிக்கிறவர். கர்த்தர் தான் அழிச்சார். நம்ம நினைக்கிறோம் லூசிபர்னு, லூசிபர் அழிக்கல. கர்த்தருடைய கோபத்தினால தான் பூமியானது ஒழுங்கின்மையாக மாறுனுச்சு. அவர் தான் படைச்சார். காட் கிரியேட்டர். ஆக்கவும் அழிக்கவும் காத்தல், ஆக்கல் அழித்தல் காத்தல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் ஆக்கல் கழித்தல், ஆக்கல் அழித்தல் காத்தல். அவர் தான் ஆக்குனார், அவர் தான் அழிச்சார், திரும்ப காத்தார். ஆனால் உலகத்தார் ஆக்கல் காத்தல் கழித்தலுக்கு ஒவ்வொரு தெய்வம்பாங்க. நம்முடைய ஆண்டவர் ஒரே தேவன், 3 ஆள் தத்துவமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக. தம்பி கவனிக்கல, நீ அடிக்கடி என்னை பேச வைக்காதப்பா. மெசேஜ் நேரத்தில் நீயா மௌனமாக பண்ணிக்க. ஓகே, அதெல்லாம் பார்க்கும்போது டிஸ்டர்ப் ஆக முடியல. அவங்களுக்குலாம் என்ன சதுறதில்லை. கவனிங்க, என்னால் பண்ண முடியல பிரசங்கம். அடுத்த வாரம் வேணால் நீங்கள் பண்ணி காட்டிட்டு சொல்லுங்கள். அடுத்த வாரம் அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். கவனிங்க. அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், அப்போ வெளிச்சம் தான் முதலாவது உண்டாக்கணும். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இப்போ இந்த 4 குறிப்பில் முதல்ல கர்த்தர் தான் வெளிச்சம். கர்த்தர் தான் வெளிச்சம். ஆண்டவர் வெளிச்சங்கிறதுக்கு நிறையா காரியத்தை நான் சொல்கிறேன். முதல்ல மெய்யான ஒளி, ஒளினா லைட், ட்ரூ லைட். 2வது ஆச்சரியமான ஒளி, இயேசு வண்டர்ஃபுல் லைட். 3வது பெரிய வெளிச்சம், அதை படிச்சிட்டோம் ஏற்கனவே, கிரேட் லைட். 4வது சேரக்கூடாத ஒளியாய் இருக்கிறவர், அன்அப்ரோச்சபிள் லைட். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஜீசஸுக்கு ஒரு பெயர் அருணோதயம், ரைசிங் சன். அருணோதயம், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது. 4 நாட்கள் நம்ம சூரியனை பார்க்கலாம். மழை, நம்ம திருச்சியில் வேணால் மழை கம்மியாக இருக்கலாம். ஒரு சில இடங்களில் இன்னும் தென்காசி அந்த பகுதியிலலாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, மற்ற காரியங்களை பார்த்து எவ்வளோ வெள்ளம், வீடு, எத்தனை பொருட்கள், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இடத்துல இல்லைங்கிறதுக்காக நம்ம அப்படியே இருக்கக்கூடாது, அதுக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கு ஒரு புயல் உண்டாகி இந்த வாரத்தில் மழை என்று சொல்லுகிறார்கள். அப்போ நீங்களும் நானும் எல்லாரும் ஜெபிக்கும்போது கர்த்தர் அதை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் அருணோதயம். ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் நீதியின் சூரியன், சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். நீதியின் சூரியன் இயேசு. இந்த சூரியனே உலகம் முழுவதும் வெளிச்சம் கொடுப்பதென்றால் நீதியின் சூரியன். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கு திசைகிற வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருளில் இருக்கிற ஜனங்கள்
ஒருவேளை முழுமையாக வராவிட்டாலும் ஆங்காங்கு இருளில் இருக்கிற ஜனங்கள், இப்போ நான் சொன்ன இந்த பாவ இருள், அறியாமை இருள், வியாதி இருள், பலவிதமான இருளிலிருந்து ஜனங்கள் வெளிச்சமாகிய இயேசுவினிடத்தில் வந்து பெரிய வெளிச்சம் இயேசுதான், அவர்தான் சொல்லி இன்னைக்கு, ஏன்னா அவர் தான் உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது பல காரணங்கள் இருந்தாலும் வேதப்பண்டில் 21 காரணங்கள். அந்த 21 காரணங்கள் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தியாக உலகத்திற்கு ஒளியாக வந்தார். ஒரு அல்லையா சொல்லாமா? இயேசு கிறிஸ்து லைட் ஆஃப் த வேர்ல்ட், ட்ரூ லைட், வண்டர்ஃபுல் லைட், கிரேட் லைட், லைட் ஆஃப் லைஃப், ரைசிங் சன், சன் ஆஃப் ரைட்னஸ், இன்னும் அன்அப்ரோச்சபிள் லைட். தமிழில் சொல்கிறேன், உலகத்தின் ஒளி, மெய்யான ஒளி, ஆச்சரியமான ஒளி, பேரொளி, ஜீவ ஒளி, அருணோதயம், நீதியின் சூரியன், சேரக்கூடாத ஒளி. இவ்வளோ ஒளியாக இருக்கிறாருங்க. கிறிஸ்மஸ் ஒளிங்கிற தலைப்பில் செய்தி கேட்குற சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட ஒளியில் வெளிச்சத்தில் என் ஆண்டவர் வெளிப்படுகிறார். முதல்ல கர்த்தர் தான் வெளிச்சங்கிறதுக்கு வசனம் சங்கீதம் 27:1. சீக்கிரம் சங்கீதம் 27:1 எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. சீக்கிரம். கர்த்தர் என் வெளிச்சமும். போதும் சிஸ்டர், கர்த்தர் தான் வெளிச்சம். இத்தனை வெளிச்சம் சொன்னோம் பார்த்தீங்களா? அவர் தான் லைட்டு, ஒளி, வெளிச்சம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் முதல்ல கர்த்தர் தான் வெளிச்சம். அதே சங்கீதம் 18:28 தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:28. தாவீதினுடைய இருளை மாத்திரம் இல்லைங்க, நீங்களும் நானும் இருளில் இருந்தோம். இருள்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட பாவ இருள், வியாதி இருள், மரண இருள், அறியாமை இருள், பாரம்பரிய இருள், விக்கிரக இருள், இப்படி இருள்னா பாவத்தை குறிக்கிறது. பரிசுத்தம் வெளிச்சம் என்பது அது பரிசுத்தத்தை குறிக்கிறது, மகிழ்ச்சியை குறிக்கிறது, விடுதலையை குறிக்கிறது, சந்தோஷத்தை குறிக்கிறது. இதான் வெளிச்சம் என்கிறதுக்கு அர்த்தம். வெளிச்சங்கிறதுக்கு இதான் அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம். புரியுதுங்களா? நீங்கள் பூமிக்குரிய இருள் வெளிச்சம் அப்படி பிரசங்கத்தை கவனிச்சா உங்களுக்கு புரியாது. இப்போ வெளிச்சம்னாவே பரிசுத்தம். இப்படி இருள்னா பாவம்னாவே வெளிச்சம்னா என்னது? பரிசுத்தம். அடிமை, இருள்னா அடிமை. இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டுனா விடுதலை. இப்படி சந்தோஷம் இல்லாமல் சமாதானம்லாம் இருந்தோம்னா அது இருளில் இருந்தோம் நீங்கள் நானும். இப்போ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் களி கூறுதலையும் கொடுத்துருக்கிறார். இதுதான் வெளிச்சம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவர் வெளிச்சமானவர், வெளிச்சமானவர். அதுக்கு தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்போ முதல் குறிப்பு, கர்த்தர் தான் வெளிச்சம். யோபு சொல்லுகிறார், யோபு 30:26 அவர் சொல்லுகிறார் பாருங்க. ஒருவேளை நீங்க அது மாதிரி இருக்கலாம். வாசிங்க சார். இப்போ பாருங்க, யோபு 30 எத்தனை 26 படிக்க நம்ம கேட்டோம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? யோபு 30:26. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. ஒருவேளை யோபு போல நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் நன்மையை காத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு தீமை தான் வந்தது. யோபுக்கு வந்ததுங்க. ஒருவேளை நீங்கள் வெளிச்சம், என் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்காதா, என்னைக்கு இந்த இருள் போகும் அப்படின்னு நீங்கள் வெளிச்சத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இருள் வந்திருக்கலாம். ஆனால் இருள் போகுங்க. இப்போ இருள் போகிறதுக்கு ஒரு லைட்டை நீங்கள் போட்டிங்கன்னா போதும், சூன்னு துரத்த தேவையில்லை. பாச கூட சொன்னார், அந்த பறவைலாம் வரும்போது பிரசங்க ஞாபகம் இருக்கா? சூ இப்படி துரத்தனை தான் என்ன செய்யும்? இப்போ அது மாதிரி இருட்டு வந்தோன்னே சூ இருட்டே போ அப்படின்னா போகாது. ஜென்டிலாக போய் ஒரு லைட்டை போடுங்க. அதான் ஜீசஸ் ஒரு மனுஷன் உள்ளத்தில் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காகவே இருள் போயிடும். இருளே போ, குடியே போ, விபச்சாரமே போ, பொறாமையே போ, விக்கிரக ஆராதனையே என்னை விட்டு போ, பொய்யே என்னை விட்டு போ, பொறாமையே என்னை விட்டு போ, கோபமே என்னை விட்டு போ. இதெல்லாம் இருள், பாவம்னா இருள். லிஸ்ட்டை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி போனால் போவாது. அந்த ஒளி பரிசுத்தம் அவர் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காகவே இருள் போயிடும்.
அதனால தான் முதல் குறிப்பில் கர்த்தர் தான் கிரேட் லைட், வெளிச்சம், பெரிய வெளிச்சம். யோபு 23:3 அவருக்கு இருள் போனுச்சிங்களா? யோபு 29:3 பாருங்க சிஸ்டர். யோபு 29:3 அப்பொழுது யோபு 29:3 அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை என்ன செஞ்சேன்? கடந்து போனேன். அப்போ யோபுனுடைய இருள் எல்லாம் மாறினது. அவருக்கு வந்த இருள் உங்களுக்கு தெரியும், வேதனை, சந்தோஷம் இல்லாமல், தவிப்பு இல்லாமல், எல்லாத்தையும் இழந்து உச்சந்தலம் முதல் உள்ளம் கால், அதான் இருளான அனுபவம். அந்த இருளான அனுபவம் உங்களுக்கு தெரியும். அப்போ அது இருள் போகிறதுக்கு அவரே சொல்கிறாரு யோபு 29:3, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில மீண்டும் வருகிற இருள் கடந்து போகணும்னா அந்த வெளிச்சம் உங்கள் மேல் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். இப்போ பாருங்கள், சூரியன், உலக பிரகாரம் சூரியன், சந்திரன் பாருங்க, அதிலிருந்து வெளிச்சத்தை பெற்று வெளிச்சம் என்ன செய்கிறது? வீசுகிறது. இயற்கையாக சந்திரனுக்கு வெளிச்சம் கிடையாது. இந்த உலக பிரகாரம் சூரியன்ட்டிலிருந்து அது வெளிச்சத்தை பெற்று வீசுகிறது. நேற்று அதிகாலையில் எப்பொழுதும் 3:30 எழுந்திரிச்சிருவேன். அதேமாரி எழுந்திரிச்சு பார்க்கும்போது சந்திரன் தெரிந்தது. ஆண்டவரே, இன்னைக்கு நல்ல கால சூழ்நிலையை கொடுத்தீங்களே, நிச்சயம் வெயில் அடிக்க, வானம்லாம் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி நல்ல கால சூழ்நிலையை நீ கொடுத்துருக்கிறார். இது உலகப்புறமான சூரியன். ஆனால் இன்றைக்கி நம்ம தியானிக்கிற நீதியின் சூரியனை என்ன செய்கிறோம்? அந்த வெளிச்சம் கொடுக்குற, ஆவிக்குரிய வெளிச்சம் கொடுக்குற நீதியின் சூரியனை தியானிக்கிறோம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இருள் மாறணும்னா, புதிய ஏற்பாட்டில் 2 வசனத்தை சொல்லிட்டு அடுத்த 2 காரியத்துக்கு போகிறேன். கொலேசியர் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறார், நீங்களும் நானும் ஒரு நாள் கொலேசு மக்களை போல தான் இருந்தோம். கொலேசு சபை மக்களை போல தான் இந்த கிரேஸ் ஐபிஎஸ் சபை மக்கள் நீங்களும் நானும் இருந்தோம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம், அப்படி திருப்புங்க, எல்லாரும் திருப்புங்க. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15, 12 கூட படிங்க சிஸ்டர். ஒளி வருதா? லைட்டு. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவர். அப்போ ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய அந்த சுதந்திர பரலோகத்துக்கு நம்ம பங்கடைவதற்கு, பரலோக வெளிச்சம், பரலோகம் பரிசுத்தமானது, நரகம்தான் இருள். நம்ம ஆத்துமா நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தது, போகல. உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தது. பாவம் என்கிற குழியில், உளையான சேற்றில் இருந்தோம். இப்போ 23 படிக்க சிஸ்டர், புரியும். அப்போ நீங்களும் நானும் இருளின் அதிகாரத்தை நின்று, பார்த்தீங்களா, நம்ம உங்களை எண்ணி விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினமா இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. பிரதர், நீங்களும் நானும், அம்மா, சிஸ்டர், வாலிப தம்பி, தங்கச்சி, சின்ன பிள்ளைகளே, இருளில் இருந்தோம். இருளில் இருந்த நம்மளை ஆண்டவர் அந்த ராஜ்யத்திலிருந்து எடுத்து இன்னொரு ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், பரிசுத்தமான ராஜ்யம், நீதியின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, களிப்பை கொடுத்து ரட்சித்து பாவத்தை மன்னித்து என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ உடன்படிக்கை பண்ணி நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி மாதம் ஒரு தடவை திருவிருந்து எடுக்க வைத்து மாதந்தோறும் வந்து கர்த்தரை ஆராதிக்க இந்த திருச்சபையில் நம்மளை ஒரு அங்கத்தினராய், உறுப்பினராய் மாற்றினாரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் எத்தனையோ பேர் சபைக்கு வரல, வாங்கன்னு கூப்பிடுறோம், கைப்பிரதி கொடுக்குறோம், நோட்டீஸ் கொடுக்குறோம். 25 ஆண்டு காலம் இந்த பகுதியில் எத்தனையோ நெச்செய்தி கூட்டங்களை நடத்திருக்கிறோம். இன்னும் ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க. அந்த இயேசு வேண்டாம், அந்த வெளிச்சம் வேண்டாம், நாங்கள் இன்னும் இருளிலே இருக்கிறோன்னு சொல்லி. ஆனால் நீங்களும் நானும் ஒரு காலத்தில் 1991 23வது வயதில் நான் அது வரைக்கும் இருளில் இருந்தேன். ரோமன் கத்தோலிக்க சபையில், ஒரு பாரம்பரிய சபையில் அப்படி நான் இருந்து வெள்ளை ஒட்டு ட்ரெஸ் இப்போ இன்றைக்கி வாரம் போடுறேன். அன்றைக்கி புது நன்மை எடுக்கும்போது மாத்திரம் போடுவேன். கிறிஸ்மஸுக்கு தான் சர்ச்சுக்கு வருவேன். இன்னுமாக ஈஸ்டருக்கு வருவேன். சர்ச்சுக்கு வந்தால் லேட்டாக வருவேன், பின்னாடி இருப்பேன். அப்புறம் இன்னும் ஓப்பட சொல்ல வேண்டாம், அதுக்காகலாம் வருவோம். உண்மையாக ரிச்சிப்பு இல்லை, உண்மையான இருள் இருந்தது. புது நன்மை எடுத்து என் வாழ்க்கையில் இருள் இருந்தது.
என்ன சொல்கிறேன், உங்களை யாரையும் சொல்லல, ஹார்ட் பண்ணல, யாரும் கோச்சிக்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், என் சாட்சியை சொல்கிறேன். அப்படி தான் நான் இருந்தேன். எப்போ என் இருள் போனது தெரியுங்களா? 1991 யாரும் என்னை சர்ச்சை கூப்பிடலை. ஒரு நற்செய்தி கூட்டம் நடைபெற்றது. அதில் பிரசங்கம் பண்ணும்போது நானாக அந்த கூட்டத்துக்கு போயிட்டு அந்த ஊழியக்காரர் சொல்லும்போது, ஒரு பேர் கிறிஸ்தவனாக இருந்து, இயேசுதாசன்னு பேர் வச்சுக்கிட்டு, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்து, இன்னும் பைபிள் படிக்காமல் ஜெபம் பண்ணாமல், ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிறும் சர்ச்சுக்கு வராமல், ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாய் உண்மை துக்கப்படுத்தின ஆண்டவர், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் அந்த வெளிச்சம், இயேசுவே என் உள்ளத்தில், அவர் தான் வெளிச்சம், அவரை சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும் போது என் மனதில் இருக்கிற எல்லா இருள் நீங்கி, அன்றையிலிருந்து அந்த 3 நாள் கூட்டம் நடந்துச்சு, வெள்ளி சனி ஞாயிறு, அன்னைக்கு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் போய் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. 25 வருஷம் ஊழியம் செய்கிற, பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆக்சிடென்ட்டு தவிர சில நேரங்களில் மற்ற அத்தனை காரியங்களை செய்கிறேன். ஏன்னா அந்த இருள், அந்த காரிருள் அது நீங்கினது. அந்த ஏன்னா இயேசு வெளிச்சமாக உள்ளத்தில் வந்தார். இதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்பது உள்ளத்தில் உதிக்கணும். மரியாள் கற்பத்தில் பெற்றெடுத்தாள். மரியாள் நல்ல சகோதரி, கனத்துக்குரியவங்க. ஆனால் மரியாளை விட நீங்களும் நான் பாக்கியவான்கள், பாக்கியவதி. அப்போ நம்ம உள்ளத்தில் இயேசுவை பெற்றோர், இயேசு அந்த அந்த வெளிச்சம் வந்த பிறகு அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே இருள் என்ன செய்கிறது, நீங்குகிறது. எபேசியர் 5:8 அடுத்த பக்கம் அப்படி திருப்புங்களே. எபேசியர், கொலேசியர் படித்தோமா, இப்போ எபேசியர் 5:8 மட்டும் படிங்க பாருங்க. எபேசியர் 5:8 முற்காலத்தில்னு போட்டிருக்கு. நீங்களும் நானும் அந்தகாரம்னா இருள் இருந்தோம், அந்தகாரமாக இருந்தீர்கள்னு போட்டிருக்கு, பிரசன்ட் அல்ல. எபேசியர் 5:8 பாருங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். வாசிங்க சார். இப்பொழுதோ பிரதர், இப்பொழுதோ எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ, ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, சபைக்கு தொடர்ந்து வாரீங்களோ, இப்பொழுதோ நீங்களும் நான் இப்போ எப்படி இருக்கிறோம், கர்த்தருக்குள்ள வெளிச்சமாக இருக்கிறோம். முதல்ல இருளில் இருந்தோம், இருளின் பிள்ளையாக இருந்தோம். இப்போ வெளிச்சம், இயேசு வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறோம். படிங்க சார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும். அப்போ முற்காலத்தில் நீங்களும் நான் அந்தகாரமாக இருந்தோம், இப்பொழுதோ கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். அப்போ வெளிச்சம் இயேசு, அவருடைய பிள்ளையாய் நம்ம என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ள வேண்டும். கேட்டுங்களா? 1 யோவான் அப்படியே திருப்புங்களே கடைசியில். அது ஒரு முக்கியமான வசனம். இந்த வசனத்தெல்லாம் மனப்பாடமாக உங்களுக்கு சொல்லிடுவேன். ஏன் எடுக்க வைக்கிறேன்னா, நீங்கள் இருக்குன்னு பார்க்கணும், பைபிள் எப்படிலாம் இருக்குதா. இந்த பிரசங்கத்தை ஒரு 1/2 மணி நேரத்தில் கட்டன்னு உங்களை எடுக்க வைக்காமல் சொல்ல அந்த அளவுக்கு ஒரு வாரத்தில் ட்ரைனிங் ஆகிட்டேன். ஆனால் ஏன் எடுக்கிறேன்னா, நீங்கள் கற்று தேரணும், இல்லைனா எங்கே இருக்குது என்ன வசனம் இருக்குன்னு புரியாது. ஒளியை குறிச்சி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் பிரதரில் ஒருத்தர் 5:6-7 வாசிங்க பிரதர். 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாக இருக்கிறார். பார்த்தீங்களா? தேவன் ஒளி. எல்லாரும் கவனிங்க, தேவன் ஒளியாக இருக்கிறார். பார்த்தீங்களா? ஒரு இம்மி கூட இருள் கிடையாது. நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம் பாருங்க. அவர் தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும் இருள் நடக்கிற ஜனங்களுக்கு. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேன்னு இருள் இல்லை. யோவான் சொல்றாரு, இது நாங்கள் அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் சொல்லியும், இன்னும் பாவத்தில், இன்னும் இருளில், இன்னும் மூட நம்பிக்கையில், இன்னும் விக்கிரக ஆராதனை, இன்னும் சில வழிபாடு, இன்னும் பாரம்பரியம், நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, இதான் இருள். இதில் இன்னும் இருளில் நடந்தால் சத்தியத்தின்படி நம்ம நடக்கலை, நம்ம பொய் சொல்கிறோம். நான் ஒளியாக இருக்கிறேன், நான் வெளிச்சமாக இருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு பொய் சொல்கிறோம்மா. பார்த்தீங்களா? அப்போ என்னங்க செய்யணும்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரதர், எந்த இருளோடு இன்னைக்கு வந்திருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இப்போ கடைசி ஜெபம் ஜெபிக்கிற வேளையிலே உங்களுடைய எல்லா இருளும் நீங்கி போகும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவேளை இருள் இல்லாமல் இன்னும் நீங்கள் வெளிச்சத்தில் இருந்தீங்கன்னா இன்னும் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் வீசும்படி ஆண்டவர் உங்களை செய்வார். ஆனால் ஒன்று நம்ம மறந்துடக்கூடாது. 8வது வசனம் 9வது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 9, நம்முடைய பாவங்களை நமக்கு அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார்.
ஆண்டவரே, இன்னும் என்கிட்ட திசை இருள் இருக்குது, சில இருள் போயிட்டது, இன்னும் ஒரு சில இருள் என்கிட்ட இருக்குது ஆண்டவரே. இன்னைக்கு கிறிஸ்துமஸுடைய அந்த முதல் செய்தியை நான் கேட்கிறேன். ஆண்டவரே, என் மன இருள், எத்தனையோ இருளை நீக்கினவர், இன்னும் சில இருள்ன பாவம், இன்னும் சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. என்னால் முடியலப்பா, என்னால் முடியல. பொய் சொல்லாமல் இருக்க முடியல, திருடாமல் இருக்க முடியல, குடிக்காமல் இருக்க முடியல, பொறாமப்படாமல் இருக்க முடியல, கோபப்படாமல் இருக்க முடியல. இதெல்லாம் தான் பாவம், புரியுதுங்களா? சிலையை கும்பிடாமல் இருக்க முடியல, புனிதர்களை கும்பிடாமல் இருக்க முடியல, மற்ற காரியத்தை பாரம்பரியத்தை செய்யாமல் இருக்க முடியல. ஆண்டவரை தெரியல ஆண்டவரை, இனி பைபிளை படிப்பேன், எனக்கு போதிங்க ஆண்டவரை, நீங்கள் தான் வெளிச்சம். இப்போ 2வது குறிப்பில் உங்களுக்கு நல்ல தலைப்பு வந்துடும். 2வது வெளிச்சம் என்ன தெரியுங்களா? நீதிமொழிகள் 6:23. சீக்கிரம், நீதிமொழிகள் 6:23, 2வது வெளிச்சம். 4 வெளிச்சத்தில் 2வது வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். சீக்கிரம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. ஃபார் த கமாண்ட் ஆர் எ lamp, திஸ் டீச்சிங் இஸ் லைட், அண்ட் எ correction, discipline are way to life. கட்டளையே விளக்கு, ஃபார் த கமாண்ட் ஆர் எ lamp, வேதமே வெளிச்சம், this teaching is light, போதக சிச்சைய ஜீவ வழி, unto correction of discipline are way to life. 2வது வெளிச்சமா நீங்கள் நான் வாழணும்னா பைபிளை தூக்கி என்ன மாரி காட்டுங்க. சின்ன பிள்ளைகளாம் பைபிளை தூக்கி காட்டுங்க. இளம் வயதில் வேதத்தை சுமந்தால் நல்லா தூக்கி காட்டுங்க, வெக்கப்படாமல் பைபிளை தூக்கி காட்டுங்க. முதிர் வயதில் வேதம் உங்களை சுமரும், கீழே போடுங்க. பிரதர், இதுதான் விளக்கு, பைபிள் தான் விளக்கு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பைபிள் தான் விளக்கு. முதல்ல கர்த்தர் தான் விளக்கு. விளக்குனா லைட்டு, வெளிச்சம். விளக்குல இருந்தால் வெளிச்சம் வரும். எப்படினாலும் எடுத்துக்கலாம், விளக்கு, வெளிச்சம், லேம்பு, லைட்டுன்னு. முதல்ல உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தான் வெளிச்சம். 2வது எது வெளிச்சம் தெரியுங்களா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். பிரதரில் ஒருத்தர் 119, 105 இன்னொருத்தர் வாசிங்க. 119, 105 இன்னொருத்தர் வாசிங்க. சீக்கிரம், இவ்வளோ பேர் பைபிள் வச்சுருக்கீங்க, வாசிங்க. தேங்க்யூ பிரதர். உங்களுடைய வசனம் யார் வாசிக்கிறா? என் கால்கள். தேங்க்யூ பிரதர். என் கால்களுக்கு தீபம், பார்த்தீங்களா, பாதைக்கு வெளிச்சம். இப்போ நம்ம நடக்கிறோம், நைட்டில் போகும்போது டார்ச் லைட் வச்சு நடக்கிறோம், செல் லைட்டில் நடக்கிறோம், அது உலகப்புறமான இருட்டு. அப்போ ஆவிக்குரிய இருட்டில் இருக்கிற நம்ம வெளிச்சத்தில் நடக்கணும்னா இந்த கற்பனை கட்டளை வசனம் இதுதான் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். நம்ம வலதுபுறம் சாயும்போது, இடதுபுறம் சாயும்போது கரெக்டாக வழி இது, இதில் நடப்பான்னு ஆண்டவர் சொல்லுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பிரதர், உங்கள் கண்மேல், சிஸ்டர், அம்மா, உங்கள் கண்மேல், என் கண்மேல் கத்தரை வைத்து கண்ணை வச்சு என்ன செய்வார்? ஆலோசனை சொல்லுவார். இதில் இல்லாத ஜோசியெல்லாம் பார்க்காதீங்கங்க, இதில் எல்லாமே இருக்கு. வாலிபர் எப்படி நடக்கணும், சிறு பிள்ளைகள் எப்படி நடக்கணும், ஒரு பாஸ்டர் எப்படி நடக்கணும், ஒரு பாஸ்டர் எப்படி பிரசங்கம் பண்ணணும், செய்தி கொடுக்கணும், விசுவாசி எப்படி நடந்துக்கணும், விசுவாசி சபையில் என்ன பங்கு, ஊழியக்காரருடைய பொறுப்பு என்ன, பரலோகம்னா என்ன, நரகனா என்ன, ஒரு ராஜா எப்படி நடக்கணும், ஒரு வேலை ஸ்தலத்தில் எப்படி நடக்கணும், வீட்டில் எப்படி இதில் இல்லாதது ஒன்றும் இல்லைங்க. இதில் நடந்தாவே நம்ம வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தில் நடப்போம். அல்லேலூயா. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக இருப்போம். இதான் அதனுடைய அர்த்தம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம். உங்கள் வீட்டில் தட்டு வாங்குற மாதிரி, சேலை வாங்குற மாதிரி, 10, 20, 30 சேலை வர மாதிரி பைபிள் பழசாச்சுன்னா ஒரு புது பைபிள் வாங்குங்க. புது பைபிள் பிள்ளைகளுக்கு பைபிள் வாங்கி கொடுங்க. வாலிபே தம்பி, பைபிளை படிங்க. சின்ன பிள்ளைங்க பைபிளை படிங்க. அம்மா, பைபிளை படிங்க. நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் பைபிளை படிங்க. பசங்க 100 தடவை படிச்சுட்டேன், 101 தடவை படிங்க. யாரும் 100 தடவை படிச்சிருக்க மாட்டீங்க. இதாங்க வெளிச்சம். இந்த கிறிஸ்துமஸில் 2வது நீங்கள் வெளிச்சமாய், வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கணும்னா முதல்ல கர்த்தர் தான் வெளிச்சம். அவர் தான் நமக்கு வெளிச்சம். அவரை ஏற்றுக்கணும் உள்ளத்தில். ஏற்றுக்கிட்டால் மட்டும் போகாது. ஒவ்வொரு நாள் இதுக்கு ஒரு 100 வசனத்தை படித்து, சூப்பர் வசனம், அதை படிச்சுட்டு அடுத்த குறிப்புக்கு போகிறேன். இப்போ எடுங்க 2 பேதுரு. இதெல்லாம் முத்தான வசனம். உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நினைப்பூட்டுகிறார். 2 பேதுரு 1
19, 20 இன்னைக்கு வாசிக்காத ஒருத்த சத்தமாக வாசிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்க. இந்த பைபிள் இருக்கிறது அத்தனை தீர்க்க தரிசன வசனம். தீர்க்க தரிசனத்துக்காக அன்பு சகோதரனே சகோதரியே, யார் தலையிலையும் போய் கையை நீட்டாதீங்க, தலையை காட்டாதீங்க. ஊழியக்காரர்ல தீர்க்கதரிசியை மட்டுப்படுத்தலை, உண்மையான தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. ஜோசியம் பார்க்குற மாதிரி எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ பிஸ்னஸில் முன்னேற்றம் ஏற்படும், எப்போ என் குடும்பத்தில் சமாதானம் வரும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ காரு வாங்குவோம், எப்போ அதை செய்வோம் இதை செய்வோம், எப்போ என் வியாதி நீங்குன்னு சொல்லி மனுஷர்கிட்ட போய் என்ன செய்யாதீங்க, உங்கள் தலையை. அது குழந்தை அனுபவம். அப்படி செஞ்சால் இன்னும் நம்ம இருளில் இருக்கிறோம், பாவத்தில் இருக்கிறோம். அது இந்து முஸ்லீம் புறஜாதி ஜனங்க, அவங்க தெரியாது, பைபிள் தெரியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாமே பைபிளில் இருக்கிறது. ஒருவேளை தெரியலன்னா பாஸ்டர் என்கிட்ட கேளுங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை, இதுக்கு வசனம் தெரியல, இதுக்குள்ள ஒத்த வசனம் இருக்கான்னு அந்த அதுக்குள்ள வசனத்தை நான் எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு வியாதின்னு சொல்லுங்க, இப்போ வியாதிக்குள்ள வசனம் அது எப்படி சுகம் ஆகணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியல, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும்னா பாஸ்டர் எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி பொண்ணு எடுக்க தெரியலன்னா பைபிளில் இருக்குது இப்படி ஆலோசனை. அதனால் எந்த காரியத்திற்கும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், அங்கே இங்கே போக வேண்டாம். வாசிங்க சார். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், அந்த வசனம் அதான் ரொம்ப முக்கியம். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்போ ஒரு இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற பைபிள் வசனம் விளக்குங்க. ஒரு விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது எப்படிது, நலமாயிருக்கும், நலமாக இருக்கும். இப்போ உலகத்தில் நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்கணும்னா வேத வசனத்தை பிடித்து கொண்டீங்கன்னா ஒரு வெளிச்சம் போல் சுடர்களை போல் என்ன செய்வீங்க, பிரகாசிப்பீங்கன்னு சொல்லி பிலிப்பியர் புஸ்தகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஜீவ வசனம் எடுக்க வேண்டாம், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க. அப்போ இந்த உலகம் கோணல் நிறைந்தது, மாறுபாடு நிறைந்தது. அப்போ இந்த ஜீவ வசனம் இதை பிடித்து கொண்டாதான் ஒரு சுடர் போல நீங்கள் வெளிச்சம் கொடுக்க முடியும், பிரகாசிக்க முடியும். இப்போ 3வது குறிப்புக்கு போக விரும்புகிறேன். முதலாவது கர்த்தர் தான் வெளிச்சம், சத்தமாக சொல்லுங்கள். 2வது எது வெளிச்சம், வேத வசனம். 3வது 2 கொரிந்தியர் 4:4, 3வது வெளிச்சம். எடுங்க புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 4:4, 3வது வெளிச்சம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளின்னு வருதுங்களா, 3வது ஒளி. சுவிசேஷத்தின் ஒளி ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகள் அவர்களுக்கு, அதனால தான் அவங்க பிரகாசம் வெளிச்சம் கிடைக்கல, பிரகாசமாக இராதபடிக்கு. கவனிங்க, அவன் ஒரு தேவனு போட்டிருக்கு, பிரபஞ்சத்துக்கு தேவன். நம்ம தேவன் தான் ஆல்மைட்டி காட், ஆனால் அவனையும் தேவன் சொல்லப்பட்டிருக்கு. பிரபஞ்சத்தின் தேவனானவன் அந்த மனசை குருடாக்கியதான் மனசு இருட்டாக இருக்கு, இருள். அப்போ என்ன நடக்குது, 6 படிங்க சிஸ்டர். வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொன்னார்ல, அது மாதிரி இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் உள்ள முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். போதும் சிஸ்டர். 3வது குறிப்பு. இப்போ கவனிங்க, 2 குறிப்பை சொல்லிட்டேன். தேவன் வெளிச்சம், இப்போ நீங்கள் நானும் வெளிச்சமாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறோம். இப்போ 3 நாள் தான் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியது. இப்போ நீங்களும் நானும் இன்னும் இருளில் இருக்கிறாங்க. சிஸ்டர், உங்கள் வீட்டுக்காரர் இருளில் இருக்காங்க, உங்கள் நண்பர் இருளில் இருக்காங்க. பிரதர், உங்கள் கோ ஸ்டாப் டெய்லி வேலைக்கு போகிறீங்களே பேசுகிறீங்களே, அவங்க இருளில் இருக்கிறாங்க. உங்கள் பக்கத்து வீட்டார் இருளில் இருக்கிறாங்க. இன்னும் இந்த டோல்கேட்டில் சுத்துப்புற கிராமத்தில் இந்த மண்ணச்சொல்லு தாழ்காவில் இன்னும் இருளில் இருக்காங்க. இந்த கூத்தூர், பழுவூர், பனமங்கலம், பள்ளிவீடு, சமயபுரம், ஈச்சம்பட்டி, ஒவ்வொரு ஜனங்களிலும் ஒரு சிலர் வெளிச்சமாக இருக்கலாம், இன்னும் சிலர் இருளில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நினச்சி பாருங்கள். திருச்சி மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டம், நம்முடைய தமிழ்நாடு, தோமா வந்து இத்தனை வருஷம் ஆகுது. 2000 ஜீசஸ் மரித்து பரலோகம் போய் அப்பவே வந்தார்.
கவனிக்கிறீங்களா? 2000 ஆண்டு ஆகி இன்னும் ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநில ஜனங்களும் இருளில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் சுவிசேஷம் அறிவிப்பது? அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதை ஒன்று செஞ்சுட்டு நான் இப்போ சொல்கிறது, மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அனுப்புங்க. இப்போ கூட்டம்லாம் குறைஞ்சி போச்சுங்க. ஒரு காலத்தில் பெருவிழா வரும், நற்செய்தி கூட்டம் வரும். நம்ம திருச்சபை சார்பாக எத்தனை இடத்துல நற்செய்தி கூட்டத்தை வைத்தோம். கல்யாண மண்டபத்தில் நற்செய்தி கூட்டத்தை வைத்தோம், ஊர் நற்செய்தி கூட்டத்தை வைத்தோம், எத்தனை கூட்டங்களை வைத்துட்டோம். இப்போ கடைசி நாட்களில் என்ன தெரியுங்களா? இந்த ஒளி போகணும்னா நீங்கள் தான் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லணும். பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்கள். சாம், நம்ம ஊழியம் செஞ்சால் போதாது, பிரசங்கம் பண்ணால் போதாது, விசுவாசிகள் செய்வாங்க. நம்மளும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷாகிய ஒளியை, அந்த ஒளியை நம்ம என்ன செய்யணும்? அது ஒரு ஒளி. சுவிசேஷம் சொன்னாவே ஒளி வந்துடும். அதுக்கு தான் அந்த 3வது குறிப்பில் அதை சொன்னேன். என்னங்க சுவிசேஷம் சொல்லணும்? ஒன்றும் சொல்ல வேண்டாம். சும்மா இந்தமாரி இப்போ 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டாம். என்ன நம்ம பண்ணணும்? கவனிக்கிறீங்களா சின்ன பிள்ளைகளா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 2020, சுருக்கமாக சொல்கிறேன், 24 ஆண்டுக்கு முன்பாக வந்தார். கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்தார். கவனிங்க சின்ன பிள்ளை, கவனிங்க. நீங்களும் சொல்லலாம். 33 வருஷம் வாழ்ந்தார். அவர் வாழும்போது நிறைய அற்புதம் செஞ்சார். குருடருக்கு பார்வை கொடுத்தா, செவிடரை கேட்க செய்தா, முடவரை நடக்க செய்தா. இவ்வளவு சொல்லணும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். செத்து போனவங்களையெல்லாம் உயிரோடு எழுப்பினார். அவரும் மரிச்சார். அப்போ அவர் மனிதர் தானே? அவங்க கேட்குறவங்க ஆமாம்பாங்க. ஆமாம், அவர் செத்தாருன்னு. உண்மைதான். தேவன் மனிதனாக வந்தார், ஆதியில் பரலோகத்தில் இருந்தார், மனுஷன் வந்தார். ஆனால் 3 நாள் என்ன செஞ்சார்? உயிரோடு எழுந்தார். இப்போ பிதாவின் பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் வரும்போது சில அடையாளங்களாக நடக்குன்னு சொன்னார். இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ப்ராக்டிக்கலாக. உங்களோட நல்லா பழகிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சுனாமி வரும்னு சொன்னார், பூகம்பம் வரும்னு சொன்னார், கொள்ள நோய் வரும்னு சொன்னார், கடைசி நாளில் பாவம் பெருத்து போகும், கலி உலகம்னு சொன்னார். இது கலி உலகம். நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். அப்புறம் தான் உங்கள் சாட்சியை சொல்லணும். அந்த இயேசு திரும்ப வரப்போகிறாரு. வருகைக்கான அடையாளம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே யுத்தம், வெள்ளம், ஒரு சிலோட அழிவு. ஜீசஸ் சீக்கிரம் வரப்போகிறாரு. அப்போ ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி எனக்கு ஒருத்தர் சுவிசேஷத்தை சொன்னாங்க. இதான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா காஸ்பல், நற்செய்தியை சொன்னாங்க, நல்ல செய்தியை சொன்னாங்க. என்கிட்ட இருள் இருந்துச்சு. இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். என் மனதில் இருக்கிற இருளெலாம் போயிடுச்சு. சமாதானம் இல்லாமல் இருந்தேன், அறியாமையில் இருந்தேன், பாரம்பரியமாக இருந்தேன், பைபிளை படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், வருஷத்துக்கு 1-2 தடவை தான் சர்ச்சுக்கு வருவேன். இப்படி ஓப்பனாக சொல்லலாம். என்ன வெக்கம், என்ன வேண்டி கிடக்கு? என்ன ஆண்டவர் மாற்றினார். ஆனால் இப்போ நான் பைபிள் படிக்கிறேன், இப்போ எல்லா வாரமும் போகிறேன், இப்போ ஜெபம் பண்ணுறேன், இப்போ அநேகருக்கு நற்செய்தி சொல்கிறேன், எல்லா காரியத்தையும் செய்கிறேன். இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போனா எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லையா? எங்கள் வீட்டில் பிரச்சனை உண்டு. ஆனால் உடனே சமாதானம் ஆகிரும், சந்தோஷமாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் கடன் பிரச்சனை இருந்தேன். ஒருவேளை இருந்தால் கடன் பிரச்சனை இருந்தேன். என் கடன் பிரச்சனையை நீக்கினார். தற்கொலைக்கு நான் போயிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ கேட்குற பவர் இருக்கோ அது தகுந்த மாரி பேசலாம். இவ்வளோ நேரம் கூட பேசணும்னு இல்லை, உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்கிறேன். என் கடன் பிரச்சனை ஆண்டவர் மாற்றினார், நிம்மதியை தந்தா. தற்கொலைக்கு போயிருப்போம், செத்து போயிருப்போம், புல்லு முளைச்சிருக்கோம், பேரும் மறைஞ்சிருக்கோம், கொரோனாவில் செத்து இருப்போம். ஆண்டவர்களுக்கு உயிரை கொடுத்தா, ஜீவனை கொடுத்தா. இப்படி என்ன மனசில் வருதோ இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. வந்து பாருங்க, ஒரு ஞாயிறு வந்து பாருங்க, ஒரு பெண்கள் செபத்துக்கு வந்து பாருங்க, ஒரு வீட்டு கூட்டம் நடந்தால் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு வந்து பாருங்க. இதுதாங்க நீங்கள் நான் சொல்ல வேண்டியது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு அல்லையா சொல்லாமா? புரிஞ்சவங்க புரிஞ்ச மாதிரி ஒரு அல்லையா சொல்லாமா? இப்படிப்பட்ட சுவிசேஷ ஒளி தான் இந்தியாவை மாற்றும். இப்போ இங்கே ஒரு சபை இருந்துச்சுன்னா இந்த பகுதிக்கு நம்ம அறிவிக்கணும். பல்லூரில் ஒரு சபை இருந்தால் அந்த அவங்க அறிவிப்பாங்க. சமயபுரத்தில் இப்படி இந்தியா முழுவதும் அறிவிச்சா தான் இந்தியாவில் இருக்க இருள் போகும். இல்லாவிட்டால் எத்தனை காரியம் செஞ்சாலும் எழுப்புதல் வராது. வெளிச்சம் இயேசு உதிக்கிறார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறோம். நம்ம இனி இருளுக்குரியவர்கள் அல்ல. நம்ம மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னா இந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு 5:14, 15:16 4 குறிப்பு தான் இன்னைக்கு. அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ் செய்தியை தொடர்ந்து கேட்கலாம். ஓகே, வேறு தலைப்பில் எல்லோரும் எடுத்துட்டிங்களாப்பா? புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 5 முன்னாடியே தான் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 5. இப்போ வாசிங்க சிஸ்டர். பார்த்தீங்களா? நீங்களும் நானும் உலகத்திற்கு எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
கவனிங்க, நீங்களும் நானும் விளக்கு. கர்த்தர் விளக்கு, வசன விளக்கு, சுவிசேஷம் ஒரு ஒளி, விளக்கு, ஒளினா விளக்கு. ரைட்டுங்களா? அடுத்து இது நற்கிரியை ஒரு விளக்கு. விளக்கை கொளுத்தி, பிரதர் மரக்காலால் மூடி வைக்காதீங்க பிரதர், அம்மா விளக்கை கொளிச்சு மரக்காலால் மூடாதீங்க. வாசிங்க சார். எங்க வைக்கணும்? விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு. கவனிக்கிறீங்களா அந்த வார்த்தையா? உங்க வெளிச்சம். சிஸ்டர் உங்க வெளிச்சம், அம்மா உங்க வெளிச்சம், சின்ன பிள்ளைங்களே உங்க வெளிச்சம், ஏன் வெளிச்சம், இங்க வந்திருக்கிற வாலிப தங்கச்சி உங்க வெளிச்சம், உங்க வெளிச்சம். அவர்களுக்கு முன்பாக அந்த வெளிச்சம் எப்படின்னா, வெளிச்சம் பிரகாசிக்கும். ஒரு லிட்டில் பூச்சி பாருங்க, அது வெளிச்சத்தை தூக்கி அதை லைட் எரிஞ்சாவே அது பூச்சி வந்துடும். அது மாதிரி வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் நற்கிரிகளை கண்டு ஆத்துமாக்கள் வருவாங்க. நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, எங்கே உங்கள் சர்ச்சு இருக்குது, கிரேஸ் ஐபிஎஸ் சபையா, அந்த சபைக்கு நான் வாரேன்னு சொல்லுவாங்க. உங்கள் நற்கிரியை பார்க்குறாங்க. அதான் கடைசி குறிப்பு. கடைசி குறிப்பு என்ன? நல்ல கிரியை, குட் ஒர்க். நற்கிரியை வெளிச்சம். நற்கிரியை செய்து நம்ம வெளிச்சம் வீசணும். நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்கணும். நற்கிரியை செய்ய ஆயத்தமாக, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். குட் ஒர்க். நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கணும். 3 காரியம் குறிப்பிடுக்கிறவங்க எழுதி கொள்ளுங்க. நற்செய்தியை செய்ய பக்தி வைராக்கியம். நல்ல செயலை அதில் ஒரு வைராக்கியம் பாராட்டணும். மற்ற விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டக்கூடாது. 2வது, நற்கிரியை செய்ய எப்பொழுது சமயம் கிடைக்கும் போது ஒரு ரெடி ஆயத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளை கொண்டு செய்வார். அடுத்து நற்கிரியை எப்படி செய்யணும்? அதை ஜாக்கிரதையாக செய்யணும், கவனமாக செய்யணும். நற்கிரியை செய்து மாட்டிக்கக்கூடாது, தகாத வழியில் போயிடக்கூடாது. உதவி செய்கிறேன்னு. தென்கொரியாவில் வெள்ளம் வந்துச்சு, கவனிங்க. அந்த பாஸ்டர் சொன்னார், நம்ம ஊரில் தென்கொரியாவில் வெள்ளம் வந்துருச்சு, இப்போ சபையார் போல பேர் வாரிங்க, கர்த்தர் உங்களை ஆசை வச்சுருக்கிறார். இந்த திருச்சபைக்கு வந்து உங்களை பிஸ்னஸ் மேனாக உயர்த்தி லட்சாதிபதியாக வைத்திருக்கிறார், தொழில் அதிபராக வைத்திருக்கிறார். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு, விசுவாசிகள் அதில் ஒரு சிலர் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு போய் நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை அந்த நேரத்தில் சொல்லி கிஃப்டை கொடுக்கணும். எல்லாமே வெள்ளத்தில் இழந்துட்டாங்க. ஃப்ரிட்ஜு போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, வீட்டில் பலவித பாதிப்பு. இந்த செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. நீங்கள் நல்லா அந்த ஆண்டராசிரியர் புது ஃப்ரிட்ஜு, புது வண்டி, எல்லாமே புதுசாக, வாஷிங் மிஷின், எல்லாமே வீட்டுக்கு தேவையான புது பொருள், அண்டா குண்டா பாத்திரம் எல்லாம் எப்படி இருக்கணும்? நொடுங்கினது, அலமாரில் வச்சது, அதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது? சபையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இப்படி செய்தியில் இந்த நற்கிரியை குறித்து பேசிட்டு பால்யாங்கிசோ தென்கொரியாவில் நடந்த உண்மை சம்பவம் பிரசங்கம் பண்ணா, அப்படியே அநேகர் லட்சக்கணக்கான சபையா அப்படியே பிரிச்சு, அப்படியே எண்ணிக்கைக்கு அடங்காம, வாஷிங் மிஷின் எண்ணிக்கைக்கு அடங்காம, வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள், பாய், பெட்டு, எல்லாம் அவ்வளவு போய் புதுசாகவே போய் அந்த ஊரில் கொடுத்தாங்க. அந்த ஊர் மக்கள் இந்த நற்கிரியை பார்த்து அந்த ஊரே சபைக்கு வந்துருச்சு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. இப்படி செய்யலனாலும் நம்ம தகுதிக்கு, நம்ம மாச வருமானம், இப்போ இந்த வருஷ கடைசியில் வெள்ளனூரில் நம்ம பிள்ளைகளுக்காக இந்த நற்கிரியை செய்ய நம்ம சபையாராக செய்கிறோம். அதனால தான் இதை சொல்கிறோம். ஏன்னா தர்மம் செய்யும்போது வலது கை செய்கிறது, இடது கை என்ன செய்யக்கூடாது? அறியக்கூடாது. ஆனால் சபையில் சொல்லும்போது சொல்லி தான் ஆகணும். பேப்பர் கொடுத்து தான் ஆகணும், பொருத்தனை பண்ணி சொல்லி தான் ஆகணும், அதுக்கு 2 பேரை போட்டு தான் ஆகணும், அவங்க வசூல் பண்ணி தான் ஆகணும், அதை சேர்த்து தான் ஆகணும், சேர்த்து போய் செய்யணும். இது சேர்ந்து செய்கிறது. ஆனால் ஜனவரி 1 வரும். ஜனவரி மாதத்தில் உங்கள் மாத சம்பளத்தில் ஒரு 500, ஒரு 100, ஒரு 200 ஏழை ஜனங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் செய்யலாம். அப்படி 11 மாதம் நீங்கள் செய்யலாம். 12வது மாதம் தான் சபையாராக சேர்ந்து செய்கிறோம். எத்தனை பேர் இது உண்மைன்னு சொல்கிறாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்படி இந்த அறிவிப்பை கொடுக்கும்போது நீங்கள் எல்லாரும் திராணிக்கு மிஞ்சி சந்தோஷமாக தாராளமாக கொடுத்தீங்க. அதை தான் அடுத்த வாரம் நம்ம போய் பிள்ளைகளுக்கு போய், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இல்லை, அற்புதமாக ஆண்டவர் நடத்துகிறார் வெள்ளனூர் பிள்ளைகளை. ஒருவேளை நம்ம செய்யலனாலும் இன்னொரு ஃபேன்சர் ஆண்டவர் எழுப்புவார். ஆனால் நமக்கு அதுக்கு ஒரு பங்கு உண்டு. அடுத்த வருஷம் வேறொரு இடத்துக்கு செய்ய போகிறோம். கர்த்தர் எப்படி காண்பிக்கிறாரோ இப்படி தாங்க நம்ம நற்கிரியை, தான தர்மம் பண்ணுறது, நற்கிரியை செய்ய. 2 பேரை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தொற்கால நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சிசியாக இருந்தால் எடுக்க நேரம் இல்லை.
அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கிறது 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்தில் தொற்கால், 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு. எடுக்க வேண்டாம், சொல்லி முடிச்சிடுறேன். பிள்ளைங்க டான்ஸ் இப்போ ஆயத்தமாக இருக்கிறாங்க. அப்போ தொற்கால் பாருங்கள், ஒரு சீசி. ஆனால் ஜனங்களுக்குள்ள மிகுந்த தான தர்மம். தொற்கால் என்கிற தபித்தாள் அவள் என்ன செய்வா? ட்ரெஸ் பண்ணி விதவைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அந்த நற்கிரியை தான தர்மம் மிகுதியாய் செய்தாள். பைபிளில் போட்டிருக்கு. நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த அம்மா இறந்துட்டாங்க. பேதுரு பக்கத்து ஊரில் இருக்கிற கூட்டுட்டு வராங்க. எல்லாரும் அப்படியே அழுகிறாங்க. மேல் வீட்டில் விதவைகள், ஊழியக்காரர்கள், உடன் ஊழியர்கள்லாம் இந்த அம்மா எவ்வளோ உதவியாக இருந்தாங்க. சர்ச்சுக்கு உதவியாக இருந்தாங்க. நல்லா நற்கிரியை செஞ்சாங்க, தான தர்மம் பண்ணாங்க. ஏழை ஜனங்களை கண்டா மனதுருவாங்க. விதவைகளை அற்பமாக எண்ண மாட்டாங்க, விதவைகளுக்கு உதவி செய்வாங்க. ஐயோ இந்த அம்மா இருந்துச்சே, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நிறையா உதவி செய்யுமே, ஆதரவாக இருக்குமே, ஜெபிக்கிற தாயாச்சே, சிசியாச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும்போது பேதுரு வந்து எல்லாரும் வெளியே போய் சொல்லி முழங்கால் படியிட்டு, தபித்தாளே எழுந்துரு. பாருங்க, செத்து போன அம்மா அப்படியே கண்ணை விழிச்சு பார்க்குதுங்க. எப்படி இருக்கும்? ஏன் தெரியுங்களா? அந்த நற்கிரியை இன்னும் நீ தேவை, சபைக்கு தேவை, பரிசுத்தவானுக்கு தேவை, ஏழைக்கு தேவை, அநேகருக்கு ஆதரவாக இருக்க தேவை. அதனால தான் ஆயுசு நாட்கள். தர்மம், உலகத்தான் கூட சொல்கிறான், தர்மம் என்ன செய்யும்? தலை காக்கும். அடுத்த 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு 100க்கு அதிபதி. எனக்கு நல்ல சம்பளம், நான் 100 பேருக்கு அதிபதி, நல்ல வீட்டு வாடகை கொடுக்குறேன், ஜம்முன்னு இருக்கிறேன், வீட்டில் ஒரு குறையும் இல்லை, சர்ச்சுக்கு போகிறேன், மற்ற காரியங்களை செய்கிறேன், ஆண்டவரை வணங்குறேன், குடும்ப ஜெபம் பண்ணுறேன். அது சுயநலம். ஆனால் 100 பேருக்கு அதிபதி அந்த வருமானத்தில் அவரும் அதே தான் செஞ்சார். 10ஆம் அதிகாரத்தை வீட்டில் படித்து பாருங்கள். அங்கே இருக்கிற ஜனங்களுக்குள்ள மிகுந்த என்ன செஞ்சார்? தான தர்மம் பண்ண. இதாங்க நற்கிரிய. அன்றியும் தான தர்மம் பண்ண மறவாதிருங்கள். இன்றைக்கி மிஷினரிகள் இன்றைக்கி வர்றதில்லை. இப்போ நம்மளே இங்கே செய்கிறாங்க. அன்றைக்கி வந்தாங்க, அதிகமாக வந்தாங்க. அந்த மிஷினரிகள்லாம் வந்து இந்தியாவில் வந்து முதல்ல நற்கிரியை தான் செஞ்சாங்க. இந்த ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க. சுவிசேஷம் சொல்வதற்கு முன்பாக இவங்களுக்கு என்ன செய்யணும்? நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி தரணும், ஸ்கூல் ஆரம்பிக்கணும். இவங்கள படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க, பைபிள் படிக்கணும்னு சொல்லி பைபிளை கொடுத்து படிக்க கற்று ஸ்கூலை ஆரம்பித்து, வியாதிங்கிற இருளில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இப்படி அநேக மிஷினரிகள், வில்லியம் கேரி, ஏமி கார்மைக்கல் அம்மையார், இப்படி அநேக மிஷினரிமார்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். தரங்கம்பாடியில் சீகன் பால்க்கு, இப்படி அநேகர் மிஷினரிகள் சரித்திரம் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அவங்கெல்லாம் அந்த நற்கிரியை செய்தாங்க. சுவிசேஷம் மாத்திரமல்ல, அது 3வது குறிப்பு. அந்த 3வது குறிப்போடெல்லாம் 4வது நம்ம ஒளி வீச வேண்டுமானால் நற்கிரியை செய்ய வேண்டும். குட் ஒர்க், நல்ல காரியத்தை நம்ம செய்யணும். ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ ஒருவேளை இந்த 4 காரியத்தில் ஏதோ ஒன்றில் குறையாக இருக்கலாம். கர்த்தரின் வெளிச்சம், ஆனால் இன்னும் நான் இருளில் இருக்கிறேன். 2வது பைபிள் வெளிச்சம், வேத வசனம், அதில் நான் குறைவுள்ளவராக இருக்கிறேன். இன்னும் சில கற்பனை கட்டளை நான் கீழ்ப்படியில். 3வது சுவிசேஷம் ஒரு வெளிச்சம். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் எனக்கு போதித்தார். ஒருத்தருக்கு சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன், அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு நான் விட்டுறேன், நான் என் குடும்பம் சர்ச்சுக்கு வந்தால் போதும், அப்படி ஒரு சுயநலமாக இருக்கிறேன். இல்லை, என் மேல் கடமை. அவங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டாலும் சரி, சுவிசேஷ பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த அது கடமை. மற்ற கடமையை செய்ய போது இந்த கடமையை நான் செய்வேன். அதுதான் வெளிச்சம். 3வது வெளிச்சம், இதை செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். 4வது சுவிசேஷம் சொன்னால் மட்டும் போதாது, நற்கிரியை. இந்த மாத கடைசியில் சபையாராக இணைந்து செய்வது போல், இன்னும் எனக்கு பணம் கிடைச்சா தனிப்பட்ட விதத்தில் சபையாருக்கு தெரியாத மாதிரி ஒரு ஏழை பொருளாதாரங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஃபேண்ட்டு சட்டை, கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு பிரியாணி, ஒரு உணவு, இப்படி என்னால் எழுன்ற ஒரு மாத பகுதியை எப்படி உங்கள் மாத வருமானத்தில் கரெக்டாக தசமபாகம் செலுத்துறீங்களோ, பொருத்தனை மிஷினரி காணிக்க செலுத்துறீங்களோ, ஏழைகளுக்குன்னு ஒரு 100 ரூபாயை ஒதுக்குங்க. 100 ரூபாயில் ஆரம்பிங்க, 50 ரூபாயில் ஆரம்பிங்க. எடுத்தோன்னு முடியாது, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. வருஷம் ஃபுல்லாக 50 கொடுத்துட்டு இருக்காதீங்க, 100 கொடுத்துட்டு இருக்காதீங்க ஏழைகளுக்கு. அது ஒரு 500 ரூபா மாதம் கொடுங்க. இன்னும் கத்தரவங்களை ஆஸ்வதிக்கும் போது 1000 ரூபா கொடுங்க. சில மாதங்களில் பல ஆயிரங்களை கொடுங்க. கத்தருக்காய் கொடுத்து, ஊழியத்துக்காய் ஏழை ஜனங்களுக்கு கொடுத்து, தரித்தால் பல மடங்காய், வட்டி மடங்காய் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு
கடன். இப்போ உங்கள் பொருளாதாரம் பாதிக்கப்படும். பாசம் இந்த மாதம் கொடுத்தனால என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க முடியல, பொருளாதார பாதிப்பு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். எத்தனை புடவைகள், எத்தனை ட்ரெஸ்ஸுகள் நம்முடைய பீரோவில் இன்னும் இருக்கிறது, கட்டாத புடவைகள், கட்டாத காரியங்கள். ஒருவேளை புது ட்ரெஸ் கொடுப்பது போல நீங்கள் டெய்லி மாதம் வாரம் அடுத்த வாரம் கட்டுகிற புடவைய, ஒரு 10 புடவைய ஏன் பீரோ சரியணும்? சகோதரிமார்களே, ஒரு சரியவே இல்லையா? சரியாதவங்க இருக்கீங்க. இன்னும் உங்கள் பீரோ சரியணும். சும்மா பழசு ஒட்டு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அடுத்த ட்ரெஸ்ஸை பீரோ காலியை நீங்கள் காலி பண்ணி பாருங்கள், பீரோவை ஆண்டவர் நிரப்புவா. ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. புது புது ட்ரெஸ்ஸை கொடுப்பா. ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு இருந்தோம், இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை உடுத்து வைக்கிறாரு, மகிழ்விக்கிறாரு, எவ்வளோ உயர்த்தி இருக்கிறாரு. நறுக்கிற என்ன செய்யணும்? நம்மளா என்றவளுக்கு செய்யணும். இப்போ பாசஸ்லாம் இருக்காங்க, சிலர் உடல்நிலை சரியில்லைன்னா பாசஸ் அந்த கமிட்டி சார்பாக போய் செய்வோம். பர்சனலாக போய் பாச பார்த்துட்டு போய் எங்களால் என்றதை அப்படி செய்வோம். அப்படி செஞ்சதுனால தான் நான் கொரோனாவில் இருக்கும்போது 5.5 லட்சம் எப்படிங்க வந்துச்சு? சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது 1.5 லட்சம் எப்படிங்க வந்துச்சு? ஒரு சின்ன காரியத்தை அப்பப்போ ஒரு பழங்கள் வாங்கி போது ஒரு 1000 கொடுப்பது, ரொம்பலாம் அள்ளி கொடுப்பதல்ல, ஒரு 100 கொடுப்பது, 500 கொடுப்பது, ஒரு 2000 கொடுப்பது, என்னால் தகுதி தகுந்த மாதிரி அப்படி சில காரியங்கள் ஏழைகளுக்கு, மற்றவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, உடன் ஊழியர்களுக்கு, அப்படி உறவினர்களுக்கு, அப்படி மத்தியில் அப்பப்போ செஞ்ச காரியம். எனக்கு ஒரு அவ்வளவு தேவைகள் வரும்போது என் தேவைகள் ஆண்டவர் அத்தனை என்ன செஞ்சா? வசனம் ஒருபோதும் பொய்யாகாது. பக்கத்தில் கையை தட்டி சொல்லுங்க, வசனம் ஒருபோதும் பொய்யாகாது. இன்னைக்கு வெளிச்சம், கர்த்தர் தான் வெளிச்சம், பைபிள் வெளிச்சம், சுவிசேஷம் வெளிச்சம், 4வது நற்கிரியை வெளிச்சம். எழுந்திருக்கலாமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம டான்ஸ் ப்ரோக்ராம் போகலாம். அப்படி கண்களை மூடலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மோசேயை குறித்து தொடர் செய்தியாக கேட்டோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்மஸுடைய முதல் செய்தி, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் சின்ன பிள்ளைக்கு இருப்பதால் நாங்களும் இந்த கிறிஸ்மஸ் செய்தியை தியானித்தோம். அப்பா, இந்த 4 காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். அநேகர்கள் இந்த 4 காரியத்தை செய்கிறார்கள், இன்னும் செய்யட்டும். இதில் யாராவது நாங்கள் ஆண்டவருடைய சபை விசுவாச குறைவுள்ளவர்களாக இருந்தால் இன்னும் 4 காரியத்தில் இன்னும் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருந்து வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் வீச உதவி செய். நீர் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். அன்றே அநேகர் ஒரு சிலருடைய திரி மங்கி கொண்டிருக்கிறதப்பா, எண்ணெய் தேவை. அன்று குத்துவிளக்கு எப்பொழுதும் எரியட்டும். யோவான் சானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தது போல சபையில் இருக்கிற எல்லா சிறுவர்களும் எரிந்து பிரகாசிக்கட்டும். சபையில் வருகிற வாலிபர்கள் எரிந்து மாத்திரமல்ல பிரகாசிக்கட்டும். சபையில் வருகிற சகோதரர்கள், சகோதரிமார்கள், வயதானவர்கள், அடியேன், நாங்கள் எல்லாரும் இதுவரை எரிந்ததை பார்க்கலாம், இன்னும் வெளிச்சம் கொடுக்கணும். இந்த 4 காரியங்களை கருத்தாய் கவனித்து இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாங்கள் கண்டோம். அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி நற்கிரியை செய்து அநேகர் ஆத்துமாதாயம் பண்ண சபையை ஆயத்தப்படுத்தும். இப்பொழுது பிள்ளைகள் ஒருக்குறை 1.5 மாதம் 2 மாதமாக ட்ரைனிங் பண்ணி ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அந்த சின்ன பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறீங்க. டான்ஸு மூலம், பாட்டு மூலம், வசனம் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்காங்க. பெரியவர்களாகிய நாங்கள் நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் நல்ல ரிஜாய்ஸ் பண்ணி பிள்ளைகளை உற்சாகப்படுத்த அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததி இவர்களுக்கு வெளிச்சம் உதிப்பதாக. சிறுவர்கள் இயேசுவை அறியட்டும், நமது நாம மகிமைப்படட்டும். மீதியுள்ள இந்த சிறுவர் கொண்டாட்டத்தை ஆசீர்வதிங்க. எங்களோடு ஆராதனையில் பேசின நல்வார்த்தைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.